ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேர்னிங் ஆல் சேனலில் வெண்டிக்காவுடைய பயன்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன். இந்த ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைனில் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒரு ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இந்த வெப்சைட்டில் வந்து ஒன்ஸ் அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை நீங்கள் பை பண்ணும் பொழுது உங்களால் ஒரு வேல்யூபிள் ப்ராடக்டை பை பண்ண முடியும். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ப்ராடக்டை வாங்க போகிறீங்களோ அதோடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வெண்டிக்காவை பற்றின நலன்கள் 5 பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி 100 கிராம் வெண்டிக்காயில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு முதல் பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து 7 கிராமில் இருக்குது 100 கிராம் வெண்டிக்காயில். அப்புறம் ஃபைபர் நார்ச்சத்து வந்து 3.5 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் அளவு பார்த்திங்கன்னா 2 கிராம் இருக்குது. ஃபேட் வந்து எதுவுமே இல்லை. கலோரிஸ் பார்த்திங்கன்னா 30 கிலோ கலோரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சோடியம், பொட்டாசியம், கால்சியம்னு தாது உப்புகள் நிறைஞ்சு இருக்குது. விட்டமின் C, B6, ஃபோலிக் ஆசிட், அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து ஒரு 100 கிராம் வெண்டிக்காயில் இருக்குது. வெண்டிக்காய் சாப்பிட்றதுனால பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் அளவு வந்து குறையும். அந்த வெண்டிக்காயில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை கொண்ட அந்த திரவம் வந்து உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை வந்து ரத்தத்தில் கலக்க விடாமல் அதை அப்படியே ஒட்டிட்டு மலம் வழியாக வந்து வெளியாக்கிடுது. கொலஸ்ட்ரால் லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இனிப்பு நீர் இருக்கிறவங்களுக்கு வெண்டிக்காய் நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிறதுனால அது வந்து இனிப்பு வந்து சடனாக வந்து சுகர் லெவலை வந்து ஹையாக ஆக்காமல் பார்த்துக்கும். 3வது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவும். அது எப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு வந்து ரைஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கப் அளவுக்கு நீங்கள் வெண்டிக்காவை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து உங்களால் அதிகமாக சாப்பிட முடியாது, கம்மியாக தான் சாப்பிடுவீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறையிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரியும். இதே சாப்பாட்டில் வந்து நம்ம வச்சு சாப்பிடும் பொழுது அந்த மாதிரி குறையாது. நம்ம வந்து ரைஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் வந்து வெண்டிக்காய் சாப்பிட்டதுக்கு பிறகு வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு இது நம்ம வந்து அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கேட்டிருப்போம், வெண்டிக்காய் சாப்பிடும் மூளை நல்லா வளரும் அப்படின்னு. அது உண்மைதாங்க. வெண்டிக்காய் சாப்பிட்றதுனால மூளை வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உதவும். ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து தாய்மார்கள் வந்து வெண்டிக்காய் அதிகமாக சாப்பிட்டாங்கன்றாலே குழந்தைங்க நல்லா அறிவாளியான குழந்தைங்களாக இருக்குங்க. அதனால் வெண்டிக்காய் வந்து சாப்பிட்றது வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. என்ன தான் இதில் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில பேர் வந்து இதை வந்து அதிகமாக எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கணும். வந்து டயபெட்டிக் பேஷண்ட், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மெட்ஃபார்மின் அப்படின்னு ஒரு டேப்லெட் எடுத்துப்பாங்க. அந்த டேப்லெட் எடுக்கக்கூடிய சமயத்தில் வெண்டிக்காவை அதிகமாக நம்ம சாப்பிட்டா அந்த டேப்லெட்டை வந்து செயலிழக்க வைக்கிதுன்னு பல ஆராய்ச்சிகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி டேப்லெட் எடுக்கக்கூடிய நேரத்தில் வெண்டிக்காயை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த டேப்லெட் எடுக்காத சமயத்தில் வெண்டைக்காயை சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்து வெண்டிக்காயை வந்து அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது, அதையும் அவங்களும் தவிர்த்துக்கணும். மற்றபடி வெண்டிக்காவை சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும்னு கிடையாது. இருக்கிறவங்க வந்து வெண்டிக்காயை தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.